வந்திருக்கவங்க ஒவ்வொரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த யூடியூப்ல நீங்க இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒன்றுவர்ட் மினிஸ்ட்ரிஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தேவன் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கான். நான் ஒரு சிறிய ஜெபத்தை செய்ய விரும்புகிறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாவிலே என்னை வைப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை தெள்ள தெளிவாக பேசும்படியாக தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, கேட்கிறவர்கள் கேட்கிறதமா இராமல் அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Let them not only hearers of the word but the doers of the word of Father. In Jesus mighty name I pray. Amen, amen, amen. இன்றைக்கு இந்த ஜூம் செஷன் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 71 நாட்களை தேவன் நம்ம அற்புத விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்று ஒரு விடியற்கால நான் எந்திரிச்சு ஜோம் பண்ணும் போது தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். உணர்வுள்ள இருதயம் அப்படின்ட்டு. அந்த வார்த்தை வந்த பிறகு நான் நிறைய உட்கார்ந்து தியானிக்க ஆரம்பிச்சேன். அந்த வார்த்தை உணர்வுள்ள இருதயம் நிறைய நேரத்துல நிறைய பேர் பேசுற கேட்டோம்னா எப்படி பேசுவாங்கன்னா, பாவத்திலிருந்து வெளியே வரதான், பாவத்தை கலந்து வெளியே வர்றதுக்கு தான் உதவி செய்யறதா அந்த உணர்வுள்ள இருதயத்தை பேசுவாங்க. ஆனா நான் அப்படி இன்னைக்கு பேச விரும்பவில்லை. ஏன்னா நம்மளுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசுவால் மீட்கப்பட்டவர்கள், பாவத்துக்கும் அவர்கள் சம்பந்தம் இல்லை. அதனால பாவத்தை குறித்து நான் பேச விரும்பவில்லை. ஆனா அந்த உணர்வுள்ள இருதயத்தை குறித்து நான் போதிக்க விரும்புகிறேன். உணர்வுள்ள இருதயம் ஏன் இம்பார்ட்டன்ட், வை it is necessary to have an understanding heart, why it is necessary to have an understanding heart. சங்கீத புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலும் மனுபுத்திரமே கண்ணோக்கமாய் இருக்கிறார். சோ சங்கீத புஸ்தகம் 14ஆம் அதிகாரமும் சங்கீதம் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் இதே வசனம் தான் வரும். 1 to 4ஆம் வசனம் வரைக்கும் இதே வசனம் தான் கொண்டிருக்கும். சங்கீதம் தேங்க்யூ லார்ட். சங்கீதம் 14ஆம் அதிகாரமும் சங்கீதம் 53ஆம் அதிகாரத்திலையும் இதே வசனம் தான் வரும். சோ தேவனுடைய வார்த்தை தேவனை தேடுகிற உணர்வுள்ள உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை பார்க்க கர்த்தர் மனுபுத்திரை நோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை என்று ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று பார்க்கிறான். அக்கிரமக்காரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறவர் போல என் ஜனத்தை பட்சிக்கிறவர்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதும் இல்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறார். தேவன் நீதிமானோட இருக்கிறார். தேவனுடைய நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டிருக்கும் கர்த்தர் அடைக்கலம் ஆயிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனைகளை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. எங்கிறது? பரலோகத்திலிருந்து சீயோன்ல இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும், யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆமென். சோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு களிப்பையும் மகிழ்ச்சியும் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். ஆனா அதுக்கு முன்பாக தேவன் எதிர்பார்க்கிறது உணர்வுள்ள இருதயத்தை தேவனை எதிர்பார்க்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், அநேகர் இந்த உணர்வுள்ள இருதயத்தை குறித்து பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர்
வந்து உலகத்தை குறித்து பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவான்னு பேசுவாங்க. ஆனா, அது பாவத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்ன்னு தான் யோவான் 16, 17, 18 யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம் சொல்லுகிறது. உலகத்தை குறித்து தான் பாவத்தை உணர்த்துவார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை குறித்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த மாட்டார். ஆனா, பாவத்துக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்ல. அதுக்காண்டி நீங்க பாவம் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்ல. என்ன இப்படியும் பேசணும், இப்படியும் பேச வேண்டியதா இருக்கு. சோ, உங்களுக்கும் பாவத்துக்கும் சம்மந்தம் இல்ல. அ உங்களையும் இயேசுவும் பிரிக்க முடியாது. உங்களையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பிரிக்க முடியாது. உங்களையும் பிசாசு வந்து உங்கள தேவனிடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. ஆமென். சோ, நான் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்து பேசுறேன். பாவத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது என்ற லெவல்ல இருந்து நான் பேசுறேன். ஆமென். சோ, அதுக்கப்புறம் இந்த உணர்வுள்ள இருதயத்தை குறித்து பேசும்போது 2 நாளாம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து நெறைய பேர் பேசுவாங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களை பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஜனங்கள் எல்லாம் சோ இந்த உணர்வுள்ள இருதயத்தை பேசுறவங்க யாருன்னா, நெறைய அந்த ஜெபம் பண்றவங்க குறித்து அத வந்து பேசுவாங்க. அ ஆனா, அந்த உணர்வுள்ள இருதயம் தேவன் ஏன் வேணும்ன்ட்டு பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு புதிய ஏற்பாட்டு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். உணர்வுள்ள இருதயம், உணர்வுள்ள இருதயம், உணர்வு, உணர்வு அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருப்பார். ம். ஆ ரோமர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, உணர்வு உள்ள நான் தேடின உணர்வு உள்ளவன் இல்லவே இல்லன்ட்டு போடுறாரு. ஸோ உணர்வுள்ள இருதயம் வந்து ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஆ ஸோ ஏன் அந்த உணர்வுள்ள இருதயத்துக்கு தமிழ்ல வந்து உணர்வுள்ள இருதயம் வந்து இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல வந்து உணர்வுள்ள இருதயம்னு பேரு. ஆனா இங்கிலீஷ்ல வரும்போது டிசர்னிங் ஹார்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், கான்ஷியஸ் ஹார்ட் இந்த மாரி ஆ நம்ம வந்து இங்கிலீஷ்ல மாத்தி, மாத்தி சொல்லலாம். ஆனா வேதத்துல ஆ நம்ம இப்போ வந்து சங்கீதம் 14ஆம் அதிகாரத்த வாசித்தோம். சங்கீதம் 53ஆம் அதிகாரத்துல 1 டூ 4 இதே மாரி தான் வரும். ஆனா தேவன் தம்முடைய நீதிமானுடைய சந்ததியோட அவர் இருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். யோபு 32ஆம் அதிகாரம் யோபு 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது. ஆனாலும் மனுஷர் ஒரு ஆவி உண்டு. சர்வவல்லுடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளதாய் மாற்றும். மனுஷர்ல ஒரு ஆவி இருக்குது. சர்வ வல்லமுடைய சுவாசமே அவர்களை எப்படி ஆகுமா? உணர்வுள்ளதாய் மாத்துமா. சர்வவல்லுடைய சுவாசமே உணர்வுள்ளதாய் மாற்றும். ம். சோ ஒரு சுவாசம் தேவனுடைய சுவாசம் தான் த பிரெத் ஆஃப் காட் தான் நம்மள எப்படி மாத்தா உணர்வுள்ளதாய் மாற்றுகிறது. உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் வந்து தான் உங்களை வந்து பி கான்ஷியஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். சோ தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும்ன்றது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் உணர்வுள்ளரா இருக்கிறதுக்கு இந்த வார்த்தை யோபு 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. சங்கீத புஸ்தகத்துல நான் ஒரு சில வார்த்தைகள வாசிக்க விரும்புறேன். அது நெறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களும் என் உள்ளந்தரியங்களில் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அ உங்களுக்கு இப்ப நோட்டு, பென் இருந்தா தயவுசெய்து எடுத்து எழுதிக்கோங்க. அந்த கொஞ்சம் வசனங்களாவது இன்னைக்கு தியானிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சங்கீதம் 14 சொன்னேன். சங்கீதம் 53 சொன்னேன். 53 1, 4 அப்புறம் சங்கீதம் 14:5ல அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவனுடைய நீதிமான்களின் சந்ததியோடு இருக்கிறார்ன்னு பேசினேன். அப்புறம் யோபு 32:8 பேசியிருக்கேன். சங்கீதத்துல 16ல சங்கீதம் 16 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுது. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காங்களையும் என் உள்ளந்தரிகள் என்னை உணர்த்தும். சோ ஒவ்வொரு நாளும் இந்த உள்ளந்திரியங்கள்ல தேவன் வந்து உணர்வுள்ள இருதயத்தை தருகிறார். எப்படின்னா, பி கான்ஷியஸ் மைண்ட் ஆஃப் த பிரசன்ஸ் தட் காட் இஸ் வித் யூ. தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று இந்த கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்மள வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆமென். சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. ஜனத்தின் ஜனத்தில் மிருக குணவர்களே உணர்வடைங்கள். ஜனத்துல மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடைங்கள். மூடரை எப்பொழுது புத்திமானா
புத்திமான்கள் ஆகுவீர்கள் என்றார். சங்கீதம் 94ல சங்கீதம் 94 8ஆம் வசனம் சொல்லுங்க, ஜனத்தில் மிருகம் கொண்டவர்களே உணர்வடைங்கள். எப்படிப்பா சொல்றான்னா, ஜனத்துல மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள். நம்ம நிறைய இடத்துல என்ன மேட்டர்னா, தேவனுடைய செய்த அற்புதங்கள் எல்லாம் அப்படியே டக்குன்னு மறந்துடுறோம். டக்குன்னு மறந்துட்டு அவரு நம்ம கூட இருக்கிறாருன்னே அந்த பிரசன்ஸ் மறந்துடும். மறதி தேசிய வியாதி வேற சொல்லுவாங்க அடிக்கடி. ஜனத்தின் மிருக குணங்களே உணர்வடைங்கள மூடரை எப்பொழுது புத்திமானாவீர்கள். சோ நம்ம புத்திமான்கள் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரே தேவனா நமக்கு ஞானம் நீதியும் பரிசுத்தும் மீட்புமாகும். இயேசுவே நம்ம புத்தி, அவருடைய வார்த்தை தான் நம்மளை வந்து வழிநடத்தும். சில நேரத்துல வந்து ஒரு பிரச்சனை வந்த பிறகு தேவன் அற்புத விதமா நம்மளை காப்பாத்தி இருப்பாரு. ஒரு பிரச்சனை வந்து தேவன் நம்மளை அற்புத விதமாய் காப்பாத்தி இருப்பாரு. ஆனா அவர் நம்ம அடுத்த பிரச்சனை வரும்போது, அடுத்த சூழ்நிலை பிரச்சனைக்குள்ள போகும்போது நம்ம மறுபடியும் அதே கொய்யா முறமா கத்துறோமா, இல்ல தேவன் என் கூட இருக்கிறாரு. தாவீதுமே சொல்றாமா, ஒரு விசை ஒரு கரடி வந்தது, ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, அப்படி சொல்லிட்டு இந்த பெலிஸ்தர் எம்மாத்திரம் அப்படின்றான். சோ இன்னைக்கு நம்ம உணர்வடைய வேண்டும் என்ற தேவன் விரும்புகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் நம்ம இந்த உலகம் பொல்லாங்களுக்குள்ள கிடைக்கிறது. இந்த உலக பொல்லாங்கல் கொடுக்கிறது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இன்னொரு வார்த்தை எப்படி சொல்றது, இந்த உலகம் வந்து உலகத்துல உபத்திரம் கூட திடன் கொடுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்துல அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரலாங்க. அந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை கூட இந்த பிரச்சனைய மேற்கொள்ளுற கூட ஒரு பலத்தையும் ஞானத்தையும் தேவன் தருகிறா இருக்கிறார். அதுக்கு என்ன மேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, உணர்வு உள்ள இருதயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் சங்கீதம் 94 சொல்லி, ஜனத்தின் மிருக கொண்டவர்களே உணர்வடைங்கள், மூடரை எப்பொழுது புத்திமானவர்கள். உணர்வடைகிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். எவன் ஞானம் உள்ளவனோ இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஞானம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஃபர்ஸ்ட் கவனித்து பார்க்கணும். தாவீதை போல கவனிக்கணும். ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது, அன்னைக்கு அந்த பிரச்சனை என்னை காப்பாத்தினாரு. இந்த பெலிஸ்தர் எம்மாத்திரம், எவன் நாணம் உள்ளவனோ அவன் இவ்வேளை கவனிக்க கடவன். கவனிச்சு பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். நம்ம கிருபையை உணர்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர். இப்ப சங்கீதத்தை குறித்து சங்கீதம் 119 அதிகாரத்துல நிறைய சொல்லியிருக்கு. இந்த உணர்வு அடைகிறத குறித்து நான் பேச விரும்புறேன். சங்கீதம் 119ல 27ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 119 27 வாசிக்கிறேன். உம்முடைய கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உம்முடைய அதிசயங்களை நான் தியானிப்பேன். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உம்முடைய அதிசயங்களை நான் தியானிப்பேன். சோ தேவன் ஒரு கட்டளையின் வழியை வந்து நம்மளுக்கு வந்து வைத்திருக்கிறாரு. அந்த அதிசயங்களை தியானிக்கிறதுக்கு இந்த உணர்வு உள்ள இருதயம் நம்மளுக்கு அவசியம். சோ உங்களுடைய கட்டளையின் வழி எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்கள் எல்லாம் தியானிப்பேன். அதிசயங்களை தியானிக்கிறதுக்கு ரிமைன் பண்றதுக்கே அவர் வழியை நம்மளுக்கு வந்து உணர்த்துறதுக்கு உணர்வுள்ள இருதயம் தேவை.
சொல்லுங்க. அதிசயத்தை உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் தேவன் செய்த அற்புதத்தையும், அதிசயத்தையும் தியானிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இன்னொரு உள்ள இருதயம் அவசியமா இருக்கிறது. ஸோ ஒரு நாள் உட்கார்ந்து எனக்கு டெஸ்டிமனி எழுதினேன். என் வாழ்க்கை கர்த்தர் என்ன செஞ்சான், பக்கம் பக்கமா போகுதுங்க. லிட்டரலா பக்கம் பக்கமா போகுது. இந்த பிஎம்ஃபைல சாட்சி குடுக்க போனேன். எல்லாரும் 45 நிமிஷம் பேசணுமா? நான் 1 1/4 மணி நேரமா எனக்கு பத்த மாட்டேங்குது. என் மனைவி கேட்கிறா, "உன் வாழ்க்கையில நடந்த நீ டெஸ்டிமனி இன்னும் சொல்லலன்றா." கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்ததே. அப்பதான் பார்த்தேன், ஓஹோ! நம்மளுக்குள்ள இவ்வளவு காரியங்கள் இருக்கா? ஆண்டவரே, எனக்கு உம்முடைய அதிசயங்களை தியானி அ என் உமது கட்டளைகளை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உம்முடைய அதிசயங்களை நான் தியானிப்பேன். உணர்வுள்ள இருதயமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கட்டளையிடுங்க. இன்றைக்கு நான் ஒரு உங்க வாழ்க்கையில பார்த்து உங்கள ஒவ்வொருத்தரும் சொல்றேன். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தருவார். அ ஸோ அன்னைக்கு ஒரு பிரதர்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து கொரோனால இருந்து அ கொரோனால லாஸ்ட் ஸ்டேஜ் கொரோனால இருந்து சரியாயி வந்தாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து கொரோனாக்கு மட்டும் ஒரு ரூ. 75,00,000 செலவு பண்ணாரு. செலவு பண்ணிட்டு சொன்னாரு, "பிரதர் இதுல வந்து பாதி காசுக்கு மேல நான் வந்து ஆக்ஸிஜன் சிலிண்டருக்கு மட்டும் நான் செலவு பண்ணேன் பிரதர்" அப்படின்னாரு. அப்பன்னா ரூ. 35,00,000 35 டூ 35,00,000 வச்சுக்கோங்க. 35 70,00,000 அப்போ 37,50,000 மேல வந்து நான் ஆக்ஸிஜன் சிலிண்டருக்கே செலவு பண்ணேன்டாரு. எனக்கு அத கேட்டு ஷாக் ஆயிருச்சு. என்னடா அப்படி சொல்றாய்ங்க. ஒரு நாளைக்கு அப்படி கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ரூ. 26,000. நான் சும்மாவே நம்ம கணக்கு நல்லா போட தெரியும்ல. எதையாவது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் கணக்கு. கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 26,000 ரூ. 27,000 கிட்ட வருது ஒரு நாளைக்கு. ஒரு நம்ம நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறதே ரூ. 27,000 மேல வந்து நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். ரூ. 27,000 75 நாளைக்கு இவ்வளவு காசு ஆச்சு சொல்றாரு. அப்புறம் உயிரோட அதிசயமா வந்துட்டாரு அந்த பிரதர். நான் அதெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் யோசிச்சு ஜெபம் ஆண்டவரே, இந்த சுவாசத்துல இவ்வளவு மேட்டர் இருக்கா? இன்னைக்கு இத்தனை பேர் சுவாசம் விடுறாங்களே! அப்போ பலாயிரம் கோடிக்கணக்கான காசு நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கோமே. பிறந்ததுல இருந்து எத்தன ஆயிரம் கோடி காசு நான் செலவு பண்ணியிருப்பேன். அப்போ வந்து இதெல்லாம் உணர்வுள்ள இருதயம் தேவை பாருங்களேன். ஆ அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன் மகன். தேங்க் யூ லார்ட். மாண்டா பிரஹோடர் போஷுடு பி கடனை. ம். சங்கீதம் 94:8 போட்டிருக்கு. ஜனத்தின் மிருக குணவர்களே உணர்வடைங்கள். மூடரை எப்பொழுது புத்திமானாவீர்கள். உம்முடைய அதிசயங்களை சங்கீதம் 119:27 சொல்லு. உம்முடைய கட்டளைகளை வழியை உணர்த்தி அருளும். அப்பொழுது உம்முடைய அதிசயங்களை நான் தியானிப்பேன். இதெல்லாம் அதிசயம். தேவன் என் வாழ்க்கையில என்னமே செய்யல அப்படின்னா மிகப்பெரிய பொய். ஆ சோ உணர்த்தி அருளும். அதனால சிலர் எந்த பிரச்சனை அடுத்து எந்த பிரச்சனை வந்தாலுமே பொய்யாமொரம் கத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தைய மட்டும் சொல்ல வருமே. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும், அ அ வெளியேறப்பெற்றதும் அஸ்திபாரம் மூலைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். எப்படின்னு போட்டிருக்கு? விசுவாசிக்கிறவன் பதறான். சோ, விசுவாசிக்கிறவன் எந்த சூழ்நிலையும் பதற மாட்டான். ஏனென்றால், அவன் அதிசயங்களை தியானித்துக் கொண்டே இருப்பான். அ இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில சில பிரேக் த்ரூ எங்கெங்கலாம் இருக்கும்னா, உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை மேற்கொள்ளும்போது மிகப்பெரிய பிரேக் த்ரூ நீங்க பார்ப்பீங்க. நீங்க ஒரு சாவின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூட்டு வந்தா தான் சாவிய தொறக்க முடியும். நீங்க வாழ்க்கையில பூட்டி இருக்கு பிரதர் அப்டின்னீங்கன்னா, உங்கள வந்து அப்பதான் ரைட் டைம் தேவன் உங்க வாழ்க்கையில இடைப்படுறதுக்கு. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ரீபா தூரா பாஷிட்ரி பாடரபி ஆண்ட்ரபோ மேந்தேட மெத்ராடபா. சங்கீதம் 119 34ஆம் வசனம். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் கர்த்தரை கைக்கொள்ளுவேன். சங்கீதம் 119 34 சொல்லி எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். முழு இருதயத்தோடு கைக்கொள்றதுக்கு இந்த உணர்வுள்ள இருதயம் ரொம்ப அவசியம். ஆமென். சங்கீதம் 119 73ஆம் வசனம் இப்படியா சொல்லுது.
உம்முடைய கரங்கள் என்னை உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனா மாற்றும். சங்கீதம் 119 104ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன். உம்முடைய கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். உம்முடைய கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன். சோ பொய் வழிகளை வெறுக்கிறதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, நீங்க கத்தரை புடிச்சு அப்படியே உழுக்கு தேவனுடைய பிரசனத்துல உழுக்குனாதான் பிரதர் உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டாகும் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பொய் வழி. வேதம் சொல்கிறது தெளிவாக, உங்களுக்கு என்ன தேவை என்று உங்கள் பரமபிதா அவர் அறிந்திருக்கிறார். சோ ஆனாலும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சோ ஜெபம் பண்றது வந்து நான் ரொம்ப நாளா வந்து ஜெபத்தை குறித்து எனக்கு ஒரு தவறான ஒரு புரிதல் இருந்துச்சு. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, உங்களுக்கு தேவைக்காண்டி நீங்க ஜெபிக்க தேவையில்ல, மைண்ட் ஃபுல்லா தேவைதான் இருக்கும். இது தேவாத தேவைன்னா அதுக்கு உங்க தேவைக்காண்டி ஜெபிக்கல, உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறாரு, அதனால ஜெபம் தேவையில்ல, வார்த்தை தான் முக்கியம்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வார்த்தை வந்து வார்த்தையில படிக்கும் போது ஜெபம் முக்கியம் சொல்லுது. சோ ஜெபம் முக்கியம். ஆனா எப்படி சரியான ஜெபம் பண்றதா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய தேவைக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மற்றவர்களுக்காண்டி நீ ஜெபம் பண்ண வேண்டும். உங்களுடைய ஜெபம் வந்து எப்படின்னா, நம்ம வந்து தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம நினைவு கூறுறதுக்கு, நம்ம வாழ்க்கையில செய்ததுக்கெல்லாம் நினைவு கூறதுக்கு இந்த ஜெபம் வந்து தேவைப்படும். சோ ஜெபம் வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, தேவைக்காண்டிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது தாரும், அதை தாரும், ஆமேன். டேய் நான் உன்கிட்ட பேச விரும்புறேன்டா அப்படின்றக்குள்ள ஆமேன் போட்டுருவாங்க. சோ ஜெபத்தை குறித்து ஒரு தவறான வெளிப்பாடு இருக்கு. சோ அந்த சரியான வெளிப்பாடு வந்த பிறகு ஒரு நாள் பயங்கரமா உட்காந்து ஜெபம் ஆரம்பிச்சு ஜெபம் ஆரம்பிக்கல. அந்த உணர்வு அப்படியே அவன் தேவனை குறித்து அப்படியே அன்பு பேசிட்டே இருப்பாருங்க. அப்படியே வந்து சாப்பாட மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்தேன். அது ஃபாஸ்டிங்காவே மாறிடுச்சு. ஃபாஸ்டிங்கா இருக்கும்னு நான் சொல்லி நினைக்கல, அது ஆட்டோமேட்டிக்கா அது ஃபாஸ்டிங்காவே மாறிடுச்சு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சரியான விதத்துல ஜெபிக்கும்படியாக, சரியான விதத்துல தேவனை அறிவு வர வேண்டும் தேவன் நமக்கு விரும்புகிறார். அதான் உணர்வு உள்ள இருதயத்தை தேவன். சங்கீதம் 119 125ஆம் வசனம், நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி. வேதம் சொல்லுது சாட்சிகளை அறியும்படி. அவருடைய இயேசுவின் ரத்தத்தினால அவர் சாட்சியும் வசத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் போட்டிருக்கு. சோ சாட்சியின் வசனம் வந்து ரொம்ப முக்கியம். சோ இந்த உணர்வுள்ள இருதயம் வந்து உங்கள் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. சங்கீதம் 119 125 சொல்லுது, நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ள ஆக்கும். சங்கீதம் 119 130 இப்படியே சொல்லுது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ள ஆக்குமா. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளமாக்கும். நான் சொல்றது புரியுதா? இல்ல நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேனா? நான் புரியுதுன்ற சொல்றேங்க, கிவ் அ தம்ஸ் அப். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளமாக்கும். ஹலோ, நான் பேசுற புரியுதா சார்? தேங்க்யூ ராமா ஷெதரிபிலா ஹட்ரபா. ஆர் யூ ஃபாலோவிங் மீ? சங்கீதம் 119. எஸ், தேங்க்யூ. ஸோ உணர்வுள்ள இருதயத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். உணர்வுள்ள இருதயம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளதா மாற்றும். சங்கீதம் 119 144 வசனம் இப்படியா சொல்லுது, உம்முடைய சாட்சியில் நீதி என்றென்றைக்கும் என்னை உணர்வுள்ளமாகும். உம்முடைய சாட்சிகள் நீதி என்றென்றைக்கும் என்னை உணர்வுள்ளதா மாக்கணும். அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன்.
நம்ம பிழைத்திருக்கிறதுக்கே நம்ம உணர்வுள்ள இருதயம் தேவை. நம்முடைய சாட்சிகள் நீதி என்றென்றைக்கும் என்னை உணர்வுள்ள நாக்கும். அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். இந்த காலத்துல நாம் பிழைத்திருக்கிறதுக்கே எது தேவைப்படுதுன்னா, இந்த உணர்வுள்ள இருதயம் தேவைப்படுது. இன்றைக்கு நீங்க பிழைத்திருக்கிறதுக்கே இந்த ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைப்படுதுன்னா, அது உணர்வுள்ள இருதயம். ஆமென். சோ இன்றைக்கு உங்களுக்கு தேவன் அந்த உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடுவாராக. சங்கீதம் 119 169 வசனத்தையும் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் கூப்பிடுதலில் உமது சந்ததியில் வருவதாக, உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளதாக்கும். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உணர்வுள்ளதாக மாற்றும். ஆமென். சோ தேவன் நம்முடைய இருதயத்தை உணர்வுள்ள தேவனை மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குதுன்னு போட்டிருக்கு. புளித்த மாவுக்கு நம்ம நினைக்கிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது மிகப்பெரிய விதத்துல இடைப்படுவார்கள். ஆனா கடுகு விதைக்கும் புளித்த மாவுக்கும் சொல்றாரு. கடுகு விதை விதை சிறியதா இருக்கான், ஆனா முளைச்சு வரும்போது மிகப்பெரிய விருட்சமா இருக்குன்றாரு. ஆனா புளித்த மாவு மற்ற எல்லா மாவையும் புளிக்க பண்ணுமா. சோ சைலண்டா தேவனுடைய ராஜ்யம் உள்ள வந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கு ஒரு பிரதர் ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தான், ஆனா நீங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வார்த்தை, நான் தூங்கிட்டு இருந்தேன், ஒரு வார்த்தை என்ன தொட்டுருச்சுன்னு அப்படின்றேன். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நீங்க தூங்கிட்டு இருக்காலும் சில நம்ம வார்த்தை உங்களுடைய இருதயத்துல அப்படியே அப்படியே தூக்கி விடும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஒரு உணர்வு உள்ள இருதயத்தை தேவன் என்று கட்டளையிட விரும்புகிறார். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு டியூ டு டைம் இன்றைக்கு இந்த 119 இன்னைக்கு உணர்வுள்ள இருதயத்தை குறித்து நான் ஒரு பாதி தான் பேசியிருக்கேன். நாளைக்கு ஒரு இந்த உணர்வுள்ள இருதயத்தை குறித்து எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். இது வசனத்தா காமிச்சிருக்கேன். ஸோ ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணராக்கிறார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாமல் அவர்கள் இருதயம் இருளடைந்தது அப்படின்னு வேதம் சொல்கிறது. ரோமர் 3:11 சொல்கிறது, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று வசனம் சொல்கிறது. சோ இந்த உணர்வுள்ள இருதயம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, அவருடைய சாட்சிகளை நான் கை கொள்ளும்படியாக அவர் உணர்வுள்ள இருதயம் தேவைப்படுகிறது. உணர்வுள்ள இருதயம் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவதற்கு உணர்வுள்ள இருதயம் தேவைப்படுகிறது. உணர்வுள்ள இருதயத்தினால நாம் பிழைத்திருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம். தேவனுடைய சுவாசமே யோபுல 8ஆம் அதிகாரத்துல வாசித்தோம், தேவனுடைய சுவாசமே என்னை உணர்வுள்ளதாய் மாற்றுகிற வேதத்துல வாசித்தோம். சோ இந்த உணர்வுள்ள இருதயம் உம்முடைய நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி உன்னை உணர்வுள்ள மாற்றும். சோ இந்த உணர்வுள்ள இருதயத்தை குறித்து பார்த்தோம். உணர்வுள்ள இருதயம் பாவத்தை மட்டும் தான் சொல்லும் கிடையாது. உணர்வுள்ள இருதயம் தேவன் கூட தான் இருக்கிறாரு, தேவன் பட்சத்துல இருக்கிறாரு, தேவன் உனக்கு சகாயரா தான் இருக்காரு, அந்த அந்த சூழ்நிலையும் உன்னை வெளிக்கொண்டு வந்தாரு. சிங்கத்துல கரடிக்கும் வெளிக்கொண்டு வந்தாரு. இந்த பெலிஸ்தர் எம்மாத்திரன்னு சொல்றதுக்கு இந்த சாட்சிகள் உங்களை உணர்வுள்ளதா மாற்றக்கூடியதா இருக்கிறது. ஆமென். சோ இன்றைக்கு கடல் உங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில உண்டாயிருப்பதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சங்கீதம் 119 130 நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் என்னை வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளதாக்கும். இன்னைக்கு நாங்க பேதையை போல இருந்தாலும், பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. எப்படி என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை உணர்வுள்ளதாய் தேவன் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட். என் ஜனங்களை ஆண்டவரை உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடுவீராக. நாட் ஒன்லி உணர்வுள்ள இருதயம்
பாவத்தை கண்டித்து உணர்த்துன்னு இவ்வளவு நாள் போதித்தாங்க. ஆனா உணர்வு உள்ள இருதயம், தேவோடு உங்களோடு உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு. உங்களை சாட்சிகளை தியானிக்கும்படி எனக்கு உணர்வுல மாற்றும் என்ற அந்த அறிவு, அந்த ஞானம் உண்டாயிருப்பதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இவங்களை ஒரு நாள் பதறாதபடி, விசுவாசிக்கிறவன் பதறாதபடி தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு ஜாக்கிரதை உள்ள மனுஷனா இருப்பார்களா என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி செய்து உங்களுடைய நாமத்தை உயர்த்தப்படுக்கா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதம் 14:5 மறுபடியும் நான் சொல்றேன். தேவன் நீதிமானோடு சந்தையோடு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக கர்த்தருடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். நாளைக்கு இதை தொடர்ந்து வாங்க. நாளைக்கு இது பிராக்டிக்கலா எப்படி இது தேவன் இதை நம்ம உணர்வுள்ள இருதயத்தினால எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும் என்று நான் பிராக்டிக்கலா பேச விரும்புகிறேன். இன்னைக்கு வசனமா நிறைய எடுத்து பார்த்தோம். நாளைக்கு பிராக்டிக்கலா பேச விரும்புறேன். தேவன் நம்ம முகத்தில பேசுவார். ஆமென். சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுக்கு சமணம் வயது திரும்ப வாழவது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் உங்களை கரங்களை இப்படி எடுத்துக்கலாம். I want to bless you with the word of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஷாலோம், ஷாலோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல இருக்கிறது. ஆமென். God bless you.